ஹலோ கைஸ், வெல்கம் டேஸ் கிட்டே கொடுத்து வீடியோ நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா வந்து பல வருஷம் தவம் இருந்து 17 வருஷம் தவம் இருந்து ஒரு வரையும் நம்ம வந்து உலகக்கோப்பையை வென்றுட்டோம். இப்போ இந்த உலகக்கோப்பையை வென்றதுக்கப்புறம் ஒரு 2 பேரை பற்றி நான் முக்கியமாக பேசி ஆகணும். யார் அப்படின்னா, ஒன்று வந்து இந்தியா டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா பற்றி ஒன்று பேசணும். அப்புறமேட்டு வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. இந்த 2 பேர்த்த பற்றியும் இந்த வீடியோ நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்துருக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகே, வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா போன உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா கூட ஃபைனல்ஸில் தோற்றோம். அன்பீட்டன்னா வந்து கடைசியாக ஃபைனல்ஸில் கொஞ்சம் மிஸ் ஆகி தோற்றோம். அந்த தோல்விக்கு அப்புறம் ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு வந்து பேசினாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆஸ் அ ரோஹித் சர்மா ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வெறுப்பாக இருந்திருக்கும். அப்போ அவங்க பேசினதுலாம், என்னப்பா கேப்டனு போங்கப்பா அப்படின்னு கேப்டன்சி பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. இவர் கேப்டன்சிலாம் தூக்கியிருக்கணும், கேப்டனே டோனி. இன்னொரு பக்கம் வந்து ஐபிஎல் பார்க்குற ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, டோனி இருந்தால் தான் கப்பு, இதுக்கு மேலே கப்பே இல்லை, இந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா முழுவதுமே வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சியில் குறிப்பாக வந்து நிறையா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ரோஹித் சர்மா என்ன கேப்டன், ஒரு கேப்டனாக இருந்தால் லீட் பண்ணணும், இது பண்ணணும், எதுவுமே பண்ணுறதில்ல, என்ன அப்படின்ட்டு ரோஹித் சர்மா பற்றி வேறு லெவலில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காரு. இது மூலமானா T20 உலகக்கோப்பை 2024 அடிச்சு கொடுத்து நான் ஒரு பெஸ்ட் கேப்டன் தான்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார் சொல்லி ஆகணும். இந்த இதில் ஒரு விஷயம் சொல்லி என்ன அப்படின்னா, T20 உலகக்கோப்பையில் ஃபைனல்ஸில் போய் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் ரோஹித் சர்மா T20 கேம்ஸில் ஃபைனல் போய் தோற்றதா சரித்திரமே இல்லை. அந்த சரித்திரத்தை இன்னும் மாற்றவும் முடியாது. இப்போ வரைக்கும் கபில் தேவ், டோனி மட்டும்தான் உலகக்கோப்பையை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டோனி ஃபேன்ஸ் வந்து இது நாங்கள் தான் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ மார்க் வச்சுருக்கோம், நீ யாராலே முடியாது அந்த மாதிரி பேசிட்டு. நான் வந்து ஃபேன்ஸை வந்து கொடுத்து சொல்லலை, ஒரு சில ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்கன்றதான் சொல்ல வரேன். ஏன்னா இந்தியான்ற போது நம்ம ஓவரால் இந்தியாவை பார்க்கணும். ஆஸ் ஐபிஎல் மூலமாக நம்ம அந்த சிஎஸ்கே, டோனி ஃபேன்ஸ் அப்படி வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேயரை மட்டும் வச்சு வந்து உலகம் முழுவதும் அவங்க வந்து பேசுகிறாங்கன்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஆஸ் இந்தியன் டீமாக நம்ம வந்து ஒரு பிளேயர் இல்லாமல் மொத்தம் 11 டீமையும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். 11 பிளேயர் தான் சப்போர்ட் பண்ணணும், 15 பிளேயர் அந்த மொத்த டீமையும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். பர்டிகுலர் ஒரு பிளேயரை மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து என்றைக்குமே ஈடாகாது. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே ரெக்கார்டுக்கு ஆட போகிறது கிடையாது, ஒன்லி டீமுக்காக ஆட போகிறன்றதை 100% ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த வாட்டியும் ரெக்கார்டுக்கு ஆடாமல் டீமுக்காக ஆடி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் விக்டரி ஆஃப் தி T20 வேர்ல்டு கப் 2024 வேறு லெவலில் ஒரு கப் அடிச்சிருக்கோம். கடைசி நொடி வரைக்கும் கடைசி ஓவர் பால் வரைக்கும் நம்மளால் ஜெயிப்போமா தோப்புமான்னு இருந்துச்சு. கடைசியாக அந்த ஸ்கையோட கேட்ச் பிடிச்சி நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ ரோஹித் சர்மா வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளை வந்து பேசுவாங்க. அதுவே தோல்வி அடைஞ்சால் நம்மளை இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் பேச போகிறாங்க, தோல்வி அடைஞ்சால் திட்டிகிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதே தான் வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஐபிஎல் எடுக்கும்போது பூம் பண்ணவங்களாம் இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொண்டாடிட்டு வராங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சக்ஸஸ் இஸ் த மேட்டர். ஃபெயிலியர்னா திட்டிகிட்டு இருக்க போகிறான், சக்ஸஸ் ஆனால் பேச போகிறான். இதுதான் மக்கள். அதனால் மக்களை நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன நம்ப பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் அப்படின்றதான் இந்த 2 பிளேயர் மூலமாக சொல்ல வருது. ஹர்திக் பாண்டியா பற்றி சொல்லணும்னா, ஒரு பெஸ்ட்டு கம்பேக்லாம் சொல்லணும்னா, அவரோட அழுகை, அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த எமோஷன், அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிய வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பூம் பண்ணாங்க, ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சியில் போட்டாங்க. அது வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்த முடிவானு நமக்கு தெரியல, எம்ஐ மேனேஜ்மெண்ட் தான் எடுத்திருப்பாங்க. முதல்ல அஃபீஸராகவும் தெரியல ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி கேட்டாரான்னு. அந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்லாம் போய் கடைசியாக வந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜிடி குஜராத் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சேர்ந்து ஹர்திக் பாண்டியா பூம் பண்ணாங்க. நாய் விடும்போது ஹர்திக் கத்துனா, இந்த மாதிரி ஃபெயிலியரான ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த உலகக்கோப்பையில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. சந்தேகம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஐ பிளேயர் 4 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா, பும்ரா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா. இந்த 4 பிளேயருமே வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் முடித்தாங்க. எப்படி நம்ம வேர்ல்டு கப்பில் டாப் ஆஃப் தி டேபிளில் முடித்தோம், இங்கிட்ட வாங்க எம்ஐ ஐபிஎல்லில் வந்து பாட்டம் ஆஃப் தி டேபிளில் முடித்தோம். அப்போது வந்து 4 பேரை பற்றி கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இவங்க எதுக்கு எடுத்துருக்கீங்க, ஸ்கையில் இருக்குது, ஹர்திக் பாண்டியா எதுக்கு அப்படின்னு கேள்விகள் வந்துச்சு. இப்போது வந்து அவங்க தான் மேட்ச் வின்னராகவே இருக்காங்க. ஃபைனல்ஸில் எல்லாருமே கான்ட்ரிபியூஷன், ஸ்கையோட கேட்ச், பும்ராவோட அந்த ஓவர், ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஓவர், எல்லாமே எம்ஐயில் இருக்கிற 4 பேருமே அந்த ஃபைனல் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே தரமாக விளாண்டுருக்காங்க. இந்த இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், அந்த கிஸ் பண்ண தருணங்கள் ஃபைனல்ஸில் அதில் எமோஷன்ஸ்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஜஸ்ட் a மேட்டர்
அது வந்து எப்போ வேணால் வரலாம். அதுக்காக இவரால் ஜெயிச்சே கொடுக்க முடியாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ண ஒரு சில தவறால் இப்போ வந்து வாட் அ மூமெண்ட். ஓகே, ஃபைனலாக வந்து இந்தியா அணி ஒரு உலக கப் வந்திருக்கு. இது வந்து செமையான ஒரு விஷயம், செமையாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். 4 நாளாக ஆச்சு இன்னமும் அந்த உலக கப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா இது வந்து எவ்வளோ பெரிய வரலாறு மிக்கன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போது டீம் இந்தியா பிளேயர்ஸ் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான வரவேற்பு இருக்க போகுதுன்றதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொறுத்ததுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்க போகுதுன்னு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியாவை இந்த சூழ்நிலையில் இப்படி இருந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கான்றதை பற்றின்ற மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.